Hello friends, welcome back to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே பானி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். சோ ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 கப் ரவைக்கு 1/2 டீஸ்பூன் மைதா மாவு, 1/2 பிஞ்ச் சோடா உப்பு, பேக்கிங் சோடா, உப்பு தேவையான அளவு. இது 4 தான் இன்கிரிடியன்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை, மைதா மாவு, சோடா உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கொஞ்சம் தளர்வாகவே பிசைங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ரவை இறுக ஆரம்பிச்சிரும், ஊறிடும் ரவை. அதனால் ஸோ நான் எப்படி பிசைகிறோனோ அதே மாதிரி பிசைங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தளர்வாக தான் பிசையணும். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் அது இறுகிரும். பாருங்கள், எனக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இறுகிரும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு இப்படி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பூரி தேய்க்கிறதுக்கு நான் ஒரு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன். எதுக்காக சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரே இதில் நல்ல பெரிய பூரியாக தேய்ச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பானிபூரிக்கு பூரி மொறுமொறுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 மெல்லிஸாக தேய்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம், ஆனால் நீங்கள் தான் நல்லா மெல்லிஸாக, எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ ஏதாவது ஒரு மூடி, பானிபூரி சைஸில் மூடி எடுத்துகிட்டு அதில் ஷேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடி எடுத்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் அடுத்த பூரி பண்ணும்போது அதோடு சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஸோ அது வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் சின்ன சின்ன பூரியாக உருட்டி எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பூரியை போட்டு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புசு புசுன்னு வரும். ஸோ ஹையில் வைங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்றது கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்படி மாற்றி மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் இருக்கும். நீங்கள் பூரியை போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விடுங்க. அப்போ தான் பூரி மேலே ஒப்பி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அமுங்கிடும். ஸோ பானிபூரிக்கு ரசம், உருளைக்கிழங்கு ரெண்டுமே நான் தான் செஞ்சேன். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் என்னால் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ண முடியலை அதை, ஏன்னா அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கோங்க. பூரி வெந்துட்டு இருக்கும்போதே நான் சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, ஒரு கைப்பிடியோ இல்லை ஒரு கட்டோ, எவ்வளவோ சரிக்கு சமமாக தான் நீங்கள் எடுக்கணும். 2 பச்சை மிளகா நான் போட்டேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காவோட கம்மியாக புளி தண்ணி எடுத்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதில் லைட்டாக உப்பு, லெமன் ஜூஸ் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு அதில் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு சாட் மசாலா கொஞ்சம் போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை இந்த மாதிரி அழகாக ஒரு ரசமும் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக இதை சர்வ் பண்ணலாம். நம்ம வீட்டில் செய்து உண்மையாகவே ரொம்ப 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 டேஸ்டி தான். சாரி, உருளைக்கிழங்குக்கு நான் வெங்காயம் சொல்ல மறந்துட்டேன். வெங்காயமாக அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் நம்மளோட பானிபூரி. ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வீட்டிலையே செஞ்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.